ஏய் சந்தர், அங்க என்ன ஜன்னல்ல வேடிக்கை? பாடத்தை கவனிடா. என்ன சார் முட்டி வலிக்குதா? ஏய் போடு, அதுக்குள்ள உரைச்சிருமா உங்களுக்கு? சின்னையா ஐயா, அந்த மாடுங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காமி. சரியா. இந்தாடா. பியூனு கலர் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல? என்னது பன்னிக்கு கலர் கேக்குதோ? தண்ணியே பெருசு, அவர் கொடுத்ததுனால குடுக்குறேன். ஏய் யாரா மணி அடிக்கிறது? தண்ணியா? தண்ணி அவங்களுக்கு தானே கொடுக்க சொன்னேன். கலர் கேக்குறாங்கயா. சார் நீங்க தானே காசு கொடுத்தா கலர் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. எருமை மாடு மாதிரி இருந்துட்டு சின்ன பசங்களோட சீப்பா போங்கடா. எங்க எப்படி ஆரம்பிச்சாலும் பயவுடைய நம்ம மேலதான் முடிக்கிறாங்க. கிளாஸுக்கு போனோம். நான் விட்டுறவா போறீங்க? போ. Electric potential at point to give a point charge. சார் உள்ளே வரலாமா சார்? இல்லைண்ணா போயிடுவீங்களா? இப்படிதான் பாருங்களேன். வாங்கடா உள்ள. இவங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டு நம்ம மானத்தை வாங்குறாங்க. இது இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், இதை எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஏய் இவ்வளோ மல்லிகா, இந்த கோழி வரட்டி விட எப்போ பார்த்தாலும் இந்த பருப்பு மேலே மேயுது. சரிக்கா. ஐயோ ஏய் என்னடா இது சாப்பாடு அப்படியே இருக்கு? மத்தியானம் சாப்பிடலையா? அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நினைச்சு தெரியுமா? அந்த வாத்தியார் என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு பூரா முட்டி போட வச்சு ஸ்கூல்ல என்ன வேடிக்கை பார்த்து சிரிச்சிச்சு. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? இங்க பாரு என் காலை எப்படி ஆயிடுச்சு பாரு. ஐயோ என்னது இது? ரத்தம் கட்டுற அளவுக்கு முட்டி போட வச்சிருக்க அந்த மனுஷன். வாத்தி கொடுத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் பிள்ளை? திருடிட்டானா கொலை செஞ்சுட்டானா? இன்னைக்கு வரட்டும் அந்த ஆளு. நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 வார்த்தை கேட்கிற இரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏய் உங்க அப்பா வர்றாரா? சொல்லுவேன் அந்த ஆள் கிட்ட, இனிமேல் என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டாரு வேற மாதிரி ஆயிடும். இப்பதான் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சிப்போ சும்மா தொண கடுப்ப கிளப்பிக்கிட்டு. எத்தனை பானை உடைக்கிறது? ஒரு மாசம் 100 பானையா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஸ்டேஜா வந்துட்டு இருக்காங்க. ஏங்க கொஞ்சம் கூட உங்க பார்த்து உங்களால அடக்கவே முடியாதா? ஈவரக்கமே இல்லாம அந்த பையன் முட்டை இப்படி பேத்து வச்சிருக்கீங்க. கோவத்துல வந்து எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கான் பாருங்க. தினம் ஒரு காரணத்தை சொல்லி மற்ற பசங்க முன்னாடி அவனை அவமானப்படுத்துறது. ஏதோ படிக்காத பிள்ளை இருந்தா பரவாயில்ல, அவன் நல்லா படிக்கிற பிள்ளை. தப்பு பண்ணியிருந்தா கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கிட்டு ஏப்பா அப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? எல்லாத்துக்கு முன்னாடி அவன் அவமானம். ஏங்க நான் பேசிட்டே இருக்க, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. அவன் உடைச்சிட்டு போயிட்டான்னு இப்ப நீ என்கிட்ட உடைக்கிறியா? அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தானா இந்த அளவுக்கு அவனை தண்டிச்சிருப்பானு உனக்கு தெரியாது? என்ன தப்பு பண்ணியிருப்பான்? நல்லா படிக்கிற பையன், சின்ன தப்பு தான் பண்ணான். எல்லா பிள்ளைங்களும் இன்னைக்கு உள்ளங்கையிலேயே உலகத்தை வச்சிருக்கானுங்க, செல்போன்ன்ற பேர்ல. அவனுக்கு நல்லதே பாக்குறாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எந்த கன்றாவிய பாக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம புள்ள டாக்டர் ஆகணும், நம்ம புள்ள இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. நாம வாட்ச்மேனா மாறணும். இல்லனா அவனுக்கு தடமாறி போயிடுவானுங்க. என்னவோ போங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த உடைஞ்ச பானை எல்லாம் நான் எடுத்து வச்சிடலாம். ஐயோ நான் எடுத்து வைப்பேன்ல. அப்புறம் அத செய்தி முதல்ல. என் புள்ள மனசு கலக்க கூடாதுங்கிறதுக்காக எடுத்து சொன்னாக்கா அதை புரிஞ்சுக்காம வேற தத்துவத்தை எல்லாம் பேச வேண்டியது. என்ன மிச்சத்தை நீ உடைக்கிறியா? இல்ல அதுவா விழுந்துருச்சுங்க. ரொம்ப புலம்பாத. ராத்திரி தூங்கும் போது அவனுக்கு தேங்காய் எண்ணெய் போடு, எல்லாம் சரியா. ஆமா எனக்கு முன்னாடி போய் தேங்காய் எண்ணெய் தலை விடுறது. தூங்கிட்டு இருக்கும்போது காட்டுற பாசத்தை முடிச்சிட்டு இருக்கும்போது காமிச்சா என்ன? எங்க டீ? இருங்க வர டீ போட்டு தரேன். ஏய் கலை, தப்பா சுத்தாதீங்க சார், லிங்க் எல்லாம் கட் ஆயிடும். டேய் தம்பி கலை இருறா செத்தாரு வந்துட்டேன். சாமி விபூதி வச்சுட்டு போடா. தயிர் வர மறக்கிறத பாரு. இந்தப்பா ஐயனாரப்பா எல்லாருக்கும் நல்ல புத்தியா கூடுறா. யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லு உங்க ஐயனார. பா என்ன குசும்பு பாரு. வரமா? சரிப்பா. ஓடி ஓடி உழைக்கணும். ஆமா உழைக்கணும். அடடா கொடுக்கணும். பொண்டாட்டி பிள்ளை கொடுக்க துப்பு இல்ல, ஊருக்கு கொடுக்குதான். ஊருக்கு டோர் ஓபன் பண்ணிட்டா நம்ம கதவை சாத்துருவோம். என்னது? ஒண்ணு இல்ல, ஒழுங்கு மரியாதை ஆயிரு. இல்ல இன்னைக்கு பொழுதுக்கும் கஞ்சி கிடைக்காது. டேய் வாடா, அந்த லூசு கண்டியன் வேற என்ன அள்ளி விட போறான்னு தெரியல. வா நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. பாரு எப்படி படுத்து கிடக்கு பாரு. யாரு பண்ணுங்க? டேய் மாப்ள. டேய் பழனிச்சாமி மேந்தானே நீ? மாமா சிதம்பரம் மாமா. பேர தானே மாத்தனேன், ஏதோ ஊரையே மாத்தன தாவி குதிக்கிற மாப்ள. மாமா பள்ளிக்கூடம்லாம் எப்படா போயிட்டு இருக்கு? கடுப்பா போய்கிட்டு இருக்கு. ஏய் இந்திரன், ஓ கூட்டாளிகளா வந்திருக்காங்க வாடா.
இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா ஆனால் அப்புறம் உங்க அப்பா பழனிசாமி நம்ம கேட்டா சொல்றா சிதம்பரம் பையன் மாமா. அவன் ஜாயில இருக்கான்னு கூப்பிட்டேன்டா போடா. இருப்பாங்க போல. ஏய் குளிச்சிட்டு சாப்பிட்டு போடா. நான் ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன் போமா. ஹேய், சாப்பிட்ற ஸ்கூல்ல சாப்பிடலாம். குளிக்கிறதுக்கு குளமா வெட்டி கொடுத்துருக்கானுங்க. ஒண்ணுக்கு உதவாத பையன் அவனை. எரும மாட்டுக்கண்ணா பசுவா பிறக்கும். அப்பன் குளிச்சாதானே புள்ள குளிக்கும். பர்வதம், போன மாசம் 7ஆம் தேதி மாமா குளிச்சேன். பக்கத்துல வந்து பழகி இருந்தா நான் எப்ப குளிச்சேன்னு உனக்கு தெரியும். ஆமா, பழகிட்டாலும் பாய் கிழிஞ்சு போயிடும். எங்க அப்பா உன்னை இருட்டுல காட்டி என் வாழ்க்கையவே இருட்டாக்கி போட்டேன். இன்னும் நான் பேச வேண்டியதில் இவன் பேசிட்டு போறான். என்னதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வருமாடா? எது எங்கள் வீட்டு சாப்பாடா? பொட்டுக்கல கேட்டியா? டேய் நாங்களாம் இருக்கவும் பொழைச்சி கிடக்குறோம்டா. நீங்களாம் இருந்தா எப்பயோ போய் சேர்ந்துருப்பீங்க. வைத்தறிச்சல பாம வண்டியை பார்த்து வாழ் வீடு வந்துருச்சுடா. டேய் சும்மா ஷோ ஏம்மா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? தினமும் தயிர் சாதம் சாப்பிட்டா உடம்புல என்ன தடி ஓட்டும்? அதை இதை தின்னாதானே உடம்புல சத்து ஏறும். இன்னைக்கு ஒரு நாள் தின்னு ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். எனக்கு ஒன்றும் வேணாம், நீயே கொட்டிக்க. வேணான்னா போ, வயிறு காஞ்சா வீட்டுக்கு தானே வர போறேன். நீ என்னத்தான் இருக்கு அந்த தயிர் சொத்து. என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா சித்தப்பா. கனிமா, ஹெட் மாஸ்டர் என்ன பார்க்கணும்னாரா, சாயந்தரம் வர்றேன்னு சொல்லு, சரியா? சரிப்பா, வரேன் சித்தப்பா. சரிப்பா. டேய் தம்பி, நான் விஓ ஃபோன் அடிச்சு பேசிடுறேன். சரி, நீ போய் இன்ஸ்பெக்டர் பார்த்துரு. அங்கே போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், புரியுதா? போ. சரி. ஏய் தனோ, என்னங்க என்னடி இது? கனி டிஃபன் பாக்ஸை மறந்துட்டு போயிடுச்சு. உங்க மகளுக்கு இடியாப்பா வேண்டாமா, தயிர் சாதம் தான் வேணுமா? அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னேன், வச்சுட்டு போயிட்டா. வயிறு காஞ்சா தன்னால வருவா. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? நீ போட்டி போடுறதுக்கு அது என்ன சக மனுஷியா? பண்டிகை கிடக்கும்ல அது. அது கேட்கறது செஞ்சு கொடுத்து அனுப்புனா என்ன உனக்கு? உங்க மகளை சொன்னா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. வாங்க, யார்கிட்டயாவது உடனே கொடுத்து அனுப்பு. வாடா, பள்ளிக்கூடத்து நேரமாச்சு. வாடா. சொன்னா கேளுடா, போடா. நாங்கெல்லாம் பின்னாலே வருவோம். போ. போக மாட்டேன். வீட்ல இருந்து இது ஒரு சைக்கிள் அழைச்சிட்டு வரீங்க, பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நடந்து போக சொல்றீங்க. இப்ப எதுக்கு இங்க நிக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன பயடா, சொன்னா புரியாது. அண்ணன் சொன்னது கேளு, இல்லைன்னா அடிச்சு போடுவோம்டா. அடிச்சாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். அண்ணன் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? அப்பன்னு சொல்லியே கேட்க மாட்டேன், நீ சொல்லியே கேட்க போறேன். போட. ஏய், ஒன்னு அவனை கிளப்பி விடு, இல்ல அவனோட சேர்ந்து நீயும் கிளம்புடா. டேய், நான் மட்டும் எப்படா போவேன்? ஏன் நீ வேலை பார்க்கும்போது நான் வேலை பார்க்க கூடாதா? டேய் தம்பி, அண்ணன் சொல்றது கேளு. இந்தா போய் பொட்டுக்கல்ல வாங்கி சாப்பிட்டு போ. இப்ப கேப்பேன்டா, புறா என் பையன். இன்னைக்கு முட்டிதான் போட போறீங்க, நம்ம பண்ணுங்க. ஏண்டா காலையில இருந்து காத்து கிடக்குறது, ஆளை பார்த்ததும் மண்ணை பார்க்கறது, விளங்கிடும். என்ன கண்மணி, பள்ளிக்கூடத்துக்கா? மாட்டாஸ்பத்திரி. ஆமா ஆமா, மாடெல்லாம் அங்கதானே போவோம். நீ வா, சேர்ந்து மேலாம். ஏற்கனவே இங்க ஒரு மாடு மேஞ்சிட்டு இருக்கு, எப்போ பிடிச்சி கட்ட போறான்னு தெரியல. ஏய் வாங்கடா போலாம். குடு. ஸ்கூலுக்கு போறதுனா ஜெயிலுக்கு போற மாதிரியே இருக்கு. என்னடா எஸ்கே வார்த்தை புடவெல்லாம் கட்டி நல்லதா இருக்காரு. தெரியுதுடா. டேய் என்ன தரா பாக்குறீங்க? உள்ள வந்து பாரு, தெரியும். செல்போன்லயே கமெண்ட்ஸ் தெரியா? நெட்ல பார்த்து படிக்கிற மோர கட்டிக்க மாதிரி தெரியலையே. தப்பா தெரியுது. டேய், முகம் என்னது? உடம்பு யாரோடதுடா? மாலதி டீச்சரோடது சார். யார் செஞ்ச வேலை? யார் செஞ்ச வேலை சொல்ல மாட்டீங்க? சார், படிப்பை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இப்போ ஃபோன் யாருதுன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? அப்போ தூக்கி போட்டு உடைக்கவா? என்னோடது தான் சார். ஓ, உன் வேலை தானே அது? ஃபோன் என்னோடது தான் சார், ஆனால் இவன் தான் சார் பண்ணா. ஓ, பொறி உருண்டையா? ஏண்டா, இந்த புத்தியை படிப்பில் காட்டலாம்ல? சரி, நேற்று நடத்தின பாடத்தை எடுத்து படித்து உன் திறமையை காட்டு பார்ப்போம். டீ உன்னத்தண்டா பரா.
டேய் பொரியுருண்டை உன்னதான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியால் இழைத்தேன், வீடுதோறும் நிலைத்து பசியால் துடைத்து ஒரு உருண்டை எதை படிச்சுட்டு இருக்கான் பாரு. நீட்டிய பிணியால் வருந்துகிறேன், என் நேர்முக தமிழை படிச்சிட்டு இருக்கான். நேருற கண்டதெல்லாம் 12th தமிழ் மாதிரி தெரியல. மேலா ஏழை நாய். டேய் என்னடா 8ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து படிச்சிட்டு இருக்க? இல்லை சார், தம்பி பையன் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான் சார். தம்பி மாற்றி எடுத்துட்டு போயிட்டான்? ஆமாம் சார். செம்மையா மாட்டிக்கிட்டான் நீ பொரிய உருண்டை. என்ன 8th புத்தகத்துக்கும் 12th புத்தகத்துக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு? ஒன்ன போல மரமண்டையை வச்சுட்டு 100% ரிசல்ட் வந்துறாரு. தம்பி அடிப்பான் சார். எப்படியோ குட்டிச்சோரப்போ. சார் என்னையா என்ன வேணும் உனக்கு? கனியம்மாக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க சார். ஏன் மகாராணி இதை கூட நீங்க எடுத்துட்டு வர மாட்டீங்களோ? எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமோ? புரியா? இதுங்கள்ட்ட மாரடிக்கிறதுக்கு பதில் மாடு மேய்க்க போய் தொலைலாம். ஒரு உருண்டை மேலே இருக்கிற கோத்தை ஏன் மேலே காமிச்சிட்டாங்க? கனி ஏன் இதுக்கே இப்படி ஒரு மாதிரி ஆயிட்ட? வா லஞ்சுக்கு போலாம். நல்ல வேலை நானும் தப்பிச்சிட்டேன், என் ஃபோன் தப்பிச்சிருச்சு. ஆனால் இவன் மாட்டிக்கிட்டானே. ஏண்டி உட்காந்துருக்க? வா போ. இவனுக்கு இதெல்லாம் புதுசா என்ன? நல்லா போட்டார். சரி சாப்பிட போலாமாடா? அங்கே பார்த்தியா கனி உனக்காகவே வேணும்னே வச்சுட்டு போயிருக்கு. போய் சாப்பிடு. சாப்பிட்றேன் நமக்கு எச்சு. சொன்னதை நம்பிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. நல்லா சப்பு கொட்டி சாப்பிட்றாங்க. ஐயோ என் சாப்பாடு அப்போ மறந்துட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ. நீ மட்டும் சாப்பிட்ட, கனவுல இருக்கான். எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. வாங்கடா போலாம். என்னடி டிஃபன் பாக்ஸ்ல பாதி தான் இருக்கு. யாரோ எடுத்து சாப்பிட்டுருக்காங்கடி. வேற யாரு தின்னு இருப்பா? அந்த திண்ணி பண்டார பொறி உள்ளதான் தின்னு இருப்பான். விடுறி, நம்ம பயிலுவா தானே, சாப்பிட்டா சாப்பிட்டோம். அன்னைக்கு இப்படிதான் என் சாப்பாடு எடுத்து தின்னுட்டு என்கிட்ட கையங்காலமா மாட்டிக்கிட்டாண்டி. இவனுக்கு இதே வேலையா போச்சு. பொறி உருண்டை தானே அது. ஏன்டா அப்படி இருக்கானோ? அவன் தான் ஒரு நாளைக்கு பாரு, அவனுக்கு கண்டிப்பா எலி மருந்து வச்சு விட்டான். நீ மிச்சம் வச்ச சாப்பாடு தாண்டா அது சாப்பிடுது. இது அம்மச்சான் லவ்ங்கிறது. வா எப்படி இருக்க? நீங்க தான் மருமையனை என்னோட அம்பா பேசுறீங்க. அப்படி என்ன என் மேல உங்களுக்கு கரிசனம்? அது ஒண்ணு இல்ல அத்தை, தேதி நல்லா தெரியுது. ஏதோ நல்லது கெட்டதை சாப்பிட்டு நல்ல விதமா போய் சேரு. ஏய் பர்வதம், ஆக்கி வச்ச மீன் குழம்ப தூக்கிட்டு வா, அத்தை குடிச்சிட்டு போட்டும். உனக்கு போறதே தண்டச்சோறு, உங்க ஒத்தைக்கு வேற நொட்டுவாங்க. என்ன போட்டு உடைக்கிறா இப்படி? இல்ல அத்தை, நான் குடிக்கிறல, அவளுக்கு போற ஏறுது. நீயும் கொஞ்சம் இறக்குறியோ? ஒரு டம்ளர் கொடுத்தா குடிக்கிறேன் மருமையனை. அடி அண்ணா களஞ்சியமே ஆரோவள்ளி நாடகமே சின்ன திரவியமே சீக்கிரமா குடிச்சிட்டு சாச்சு பாத்துக்குட்டா பத்த வச்சா பத்திக்கிச்சு மாட்டிக்கிட்டா ஊமக்குட்டா முத்திடுவா அட பண்ணி ஆயாசம் குடிக்கிறா. சத்த குடுடா. தப்பல போடா. போடாவா. ஐயா குப்பக்குடியில கோழி கொதற. ஏய் டேய் மருமையனை. ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு தெரு தெருவா அலைய வேண்டியதா இருக்கே. கேளு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சாமி சாமி. யார் நீ சாமி பூமின்னு இருக்க? இல்ல சாமி, உங்கள்கிட்ட வந்து கேட்டா சாராயம் விற்கிற இடத்த சொல்லுவீன்னு அந்த கிழவி சொன்னுச்சு சாமி. கூட நீ யாரும் தெரியுமா? என்ன சாமி இப்படி கேட்டுப்புட்டியே? நம்ம ஊரு பள்ளிக்கூடத்துல நான் பீடு சாமி. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துலயா புதுசா வந்திருக்கீங்களா? பியூனு சாரா? அங்கதான் என் 2 பையங்களும் படிக்கிறாங்க. யாரு சாமி? இந்திரன் சந்திரி. அந்த எமப்பையனுடைய அப்பனா நீ? பாம்பையில தூக்கி போடுவாங்க.
நல்ல பிள்ளைகளாச்சே. நல்ல பிள்ளைங்களா? அப்புறம் அவங்க படிப்புல கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. நீங்க கூசாங்க மார்க்ல அள்ளி போட்டிருக்கேன். மார்க்கா? நான் எப்படி அள்ளி போட முடியும்? என்ன மறுபடியும் குடிஞ்சிட்டீங்க? சரி சாமி போட்டுறீங்க சாமி. மறந்துடாம போறீங்க வாங்க. புரிஞ்சிருச்சு சாமி. பரவா சாமி. சரி சாமி போங்க. தம்பி கண்டியர் தான் சொன்னேன்னு சொல்லிடக்கூடாது. என் கழுத்தை அறுத்தா கூட சொல்ல மாட்டேன் சாமி. என்னடா தார்பியா? குடிச்சு புட்டு இப்படி போறே வரலாம் போட்டு அறுத்துக்கிட்டு கிடக்குற. அவங்களே கொலையாரங்க. அவங்கள்ட்ட போய் கோர்த்து விட்டுட்டு இருக்கியா? நம்மளுக்கு தமிழே தகராறு, இதுல வேற இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. என்னவா இருக்கு? ஜோதிகா ஆங்கிலத்தில் 50க்கு 35, கணக்கில் 30க்கு 27 மதிப்பெண் பெற்றிருந்தார். புரியுதா? வணக்கம் சார். வணக்கம். இதை படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க சார். அப்படியா? என்ன சர்க்குலர் வந்திருக்கு? நமது பள்ளியில் நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதால் மாணவ மாணவிகள் பள்ளி சீருடை அணிந்து காலை 8 மணிக்கு பள்ளிக்கு வருகை தர வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. என்ன சின்னையா தலையில அடிபட்டு இருக்கு? அதுவா சார், நேத்துக்கு சைக்கிள்ல போகும்போது நாய் குறுக்க வந்துருச்சு, கீழே விழுந்துட்டேன் சார். டேய் நீ எதுக்கு சிரிக்கிற? சார் உண்டு போய் சொல்றாரு சார். சாரை கிட்ட போய் அடி எடுக்கிறாரு சார். என்ன சின்னையா அப்படி? சரி போ போ. அங்க மாட்டி விடுறானா, நீ இங்க மாட்டி விடுறியா? வச்சுக்கிறேன், கண்டினியூ பண்ணுவோப்பா. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர். ஒண்ணுமே பண்ணல? இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர். கிழிச்ச எடுத்து வைடா. இது டீச்சர் எடுத்து வைடானா? பொட்டி கடையில் பொறி உருண்டை திருடுற மாதிரி வெந்து போயிடும். ஆளப்பாரு முள்ளம்பன்றி மாதிரி தலையை வச்சுக்கிட்டு. மணி அடிச்சு கை வலிக்கிறதே மிச்சம். ஆஹா, முக்கியான குட்டிய மொத்தமா வந்து நிக்குதுங்க. டேய் என்னங்கடா மாணவ மணியை பூரா மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, அதடி பாம்பு, அதடி பாம்பு. என்ன ஏதோ பேரம் பேசுறாங்க. 10 ரூபாய் 10 ரூபாய். 10 ரூபாய் லாபம். யோ லூசாயா நீ? ரப்ப பாம்புக்கு போய் பயப்படுற? உன்னால எனக்கு 10 ரூபாய் நட்டம். போயா. டேய் என்னைய வச்சு வியாபாரம் பண்றீங்களா? பண்ணுங்கடா. என்னைய வச்சு எவ்வளவு நோக்கி விளையாடணுமோ விளையாடுங்கடா. பாக்குறேன்டா, பாக்குறேன். சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக ஆரம்பமாக இருக்கிறது. என் அருமை மாமா மையண்ணா கண்டியார் அவர்கள் கொடி ஏற்றி வைத்து வீர உரை ஆற்றியிருக்கிறார். பெருவாசியில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திரம் நாம் அரும்பாடு பட்டு வாங்கி அந்த வெள்ளைக்காரங்களை எதிர்த்து நம்ம நாட்டுக்கார போரிட்டு இருக்கான். நம்ம நாட்டோட ஆயுதம் என்ன? பாத்தா வெள்ளைக்காரன் இந்த ஆயுதங்களை வச்சுத்தானே நம்மளை மிரட்டுறாங்கன்னு ஒரே நாள் ராத்திரியில அவ்வளவு ஆயுதங்களை கலெக்ட் பண்ணி நடுக்கடல போட்டு ஓடி போயிட்டான். ஆயுதம் இல்லாமல் அனாதைகளாக நம்ம நாட்டு மக்கள் துடித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் திட்டமிடுகிறான், செயல்படுத்துகிறான். சிக்கிம், திரிபுரா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் போன்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை துப்பாக்கிகளை கலெக்ட் செய்து வந்து நம் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது தூக்கி வச்சு சுட்டிருக்காயா. அந்த நேரத்தில் ஒரு தமிழன் பொங்கி எழுந்தான். அவன் பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசனா? டேய் அவர் கரண்ட்ல கண்டுபிடிச்சாரு. அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இன்னொரு தமிழன் துணை புரிந்தான். அவன்தான் ஆக்சன் கிங் அர்ஜுன். எத்தனை பேருக்கு தெரியும்? நீ எவன் வெல்ல குதிரை போறான்னு தெரியல. அவர்கள் பதுக்கி வைத்திருந்த அத்தனை துப்பாக்கிகளையும் நமது ஆக்சன் கிங் அர்ஜுன் ஒரு நாள் திட்டம் போட்டான். ஒரே ராத்திரி உள்ளே புகுந்து அவ்வளவு துப்பாக்கிகளையும் அள்ளி வந்தான். இதை பார்த்தான் திருவள்ளுவன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கிய தூக்கிட்டு வந்த அர்ஜுன் எழுதி வச்சான். இப்படி கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இன்னைக்கு எந்த அளவுல இருக்குது? ஒரு நல்ல நாள் பெரிய நாளைக்கு ஏதாவது கறி வாங்கி நம்மளால திங்க முடியுதா? 1 கிலோ ஆட்டுக்கறி 540 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்காவை ஆண்டுகிட்டு இருக்கிற ட்ரம்ப் சிவமணி தான். ஏய் உன் புருஷன் பாரு அமெரிக்கா பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ட்ரம்ப் சிவமணி, உன் நெஞ்சிலே தில்லி இருந்தால்
இந்த வையண்ணா கண்டியத்தை நேர்ல வரியா? நீ இதுக்கு மேல வரமாட்டடா. கஷ்டப்பட்டா பவர் ஸ்டார் சீனிவாஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவான். பவரை கட் பண்ணு. தமிழன்ட்ட நீ மோதுறதுக்கு பயந்துருவேன். அதனால் நான் இங்கிருந்து கேட்கும் கேள்விகளுக்கு நீ அங்கிருந்தே பதில் சொல். கேள்வி. ஹலோ ஹலோ மாமா கரண்ட் கட் ஆயிருச்சு மாமா. கரண்ட் கட் என்னோட டீ கடையில் லைட் எரியுது. மைக்கிள் முட்டி எப்படி அமெரிக்கா கட்டுருச்சா? ட்ரம்ப் வேலையை கட்டானா? மாப்பிள்ளை என் பேச்சு எப்படி? பிரமாதம் மாமா. ஐயோ இந்த பயனையும் காணும் இந்த மனுஷனையும் காணும். நாம் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறப்பதான் எல்லாம் நேரம் சென்று வருவாங்க. என்ன பண்றது? என் தலையை எடுத்து ஐ வந்துட்டியலா? என்ன வந்துட்டியலா? எங்கடி அந்த தருதல என்ன வந்தது வராதமா கரிச்சு கொட்டுறீங்க அவனை? என்ன கரிச்சு கொட்டுறாங்க, தாளிச்சு கொட்டுறாங்க. இன்னைக்கு கொடியேற்றத்துக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஆனா இந்த 3 தருதலைங்க மட்டும் வரல. தினம் தான் இப்படி பண்றாங்கன்னா இன்னைக்கு எப்படியா? அதென்ன அங்க மட்டும் தான் கொடி ஏத்துனாங்களா? இங்க கூட தான் கொடி ஏத்துறாங்க. கண்டீர் வந்து சூப்பரா பேசினாரு, எங்களுக்கெல்லாம் முட்டாய் கொடுத்தாரு. அறிவு கட்டவளே, இந்தியா பூரா வந்தா கொடி ஏத்துறாங்க. ஆனா நாம எங்க நின்று சல்யூட் அடிக்கிறோமோ அதை வச்சுதான் நாம யாருன்னு தெரியும்டி. லூசு 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 லூசுன்னு சொல்லிதான் நான் லூசாவே போயிட்டேன். ஆமா சொல்லணும், நான் மட்டும் டைட் ஆயிடுறேன். வந்துட்டேன் இரு இவ ஒருத்தி. ஏங்க பையனுக்கு மேச மேல சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். முட்டை வாங்கி பொரிச்சு கொடுங்க. முட்டை நாம வாங்க வேணாம். அவன் போற ரூட்ல இனிமே அவனே வாங்கிட்டு வந்துருவான். கரெக்ட்டுங்க. ஏய் என்ன சாவியை கொடுத்துட்டு போடி, வாசல்லே உட்காருவேன். ஐயோ மறந்துட்டேங்க, நான் அவருக்கு இருக்கி லூசுன்னு சொன்னா மட்டும் கோச்சிக்கிறா. ஐயோ பொழுது சாஞ்சிருச்சு, விளக்க கூட போடாம எங்க போயிட்டாரு இந்த மனுஷன்? பாத்தியா திரும்பி கூட பார்க்காம உட்கார்ந்துருக்காரு பாரு. ஏங்க லைட் போடுறது கூட நான் வரணுமா? அப்படி என்ன டிவில ஓடுது? ஓஹோ இந்த கூத்தா. ஒத்த பந்துக்காக அத்தனை பேரும் அடிச்சுக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பாக்குறீங்க. ஆளுக்கு ஒரு பந்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு போடான்னு சொல்லுவீங்களா? என்ன ஊத்து பாக்குறீங்க? நீங்க லூசா நான் லூசா? நான் தாண்டி லூசு. அத நான் தனியா இருக்கும்போது சொல்லாதீங்க, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுங்க. பஞ்சாயத்து கூட்டு நான் சொல்றேன். இங்கேயும் போறேன் நானு. ஐயோ நான் அவருக்கு இருக்கி. அதான் தெரியுமே, போய் ஒரு நல்ல டீயை போடு. லைட்டா ஸ்ட்ராங்கா? லைட்டா தான் போட்டியே, ஸ்ட்ராங்கா போடு. சக்கரை கம்மியா. அப்பா பாப்பா எத்தனை வகையான சாப்பாடு! ஆடு கோழி பிரியாணி கறி மீனுன்னு அசத்தி போட்டாங்க. என்ன ஒண்ணு நமக்கு வயிறு தான் பத்தல. நீ எப்பப்பா வந்த? இவ்வளவு நேரம் யாரு கூட பேசிட்டு இருந்த? இந்தா முதல்ல இந்த டீ எடுத்துக்கோ. உங்க அப்பாக்கா போட்டது குடி. நான் யார்கிட்ட பேச போறேன்? நான் பேசினா நீ கேப்பியா இல்லை உங்க அப்பா தான் கேட்பாரா? அதான் பண்டம் பாத்திரம் பானை சட்டின்னு பேசிட்டு இருக்கேன். டீயை குடிச்சிட்டு வா. ஐயோ டீயை வேற இந்த பையனை கொடுத்துட்டேன். காப்பி இருக்கு பிடிக்காது, என்ன சொல்லுவாரோ என்னவோ. இந்தாங்க காப்பி குடிங்க. ஏண்டி நான் டீ தானடி கேட்டேன். இன்னைக்கு காப்பி தான் போட்டேன். காப்பி என்ன விஷமா? எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. சரி சரி ஆமா, அந்த போயிட்டு வந்த கதையை பாதியிலே நிறுத்திட்டியே. ஐயோ அது எப்படிங்க சொல்றது? அந்த கனி வீட்டுல கொண்டாடிட்டாங்க போங்க. மேளதாளம் ஆட்டம் பாட்டம் நகநட்டுங்க புடவைங்க 108 வகையான வரிசை தட்டுங்க. என்ன சொல்றதுல அப்ப இது எதுக்கு எடுத்துட்டு போற? அடுப்படிக்கு என்ன கொளுத்து போறியா? இல்ல இது எதுக்கு எடுத்தேன்? சரி எங்க விட்டு சொல்லுங்க. 108. 108 வரிசைங்க. ஆனா அந்த கனிப்பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. அவ்வளோ பெரிய குடும்பத்துல போய் வாக்கப்படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்ன ஒண்ணு அந்த பையன் கொஞ்சம் கருப்பா இருந்தானுங்க, கலையா இருக்கான். ஆம்பளை கருப்பா இருந்தானே சோப்பா இருந்தானே அவனோட லூசா மணி. நானும் வந்தல இருந்து பாத்துட்டு இருக்கேன், தேவையில்லாம தொண பேசிக்கிட்டே இருக்கேன். சும்மா கடுப்ப கிளப்பிக்கிட்டு. ஏய்யா உங்க அப்பாக்கு போட்ட டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கசப்பா தான் இருக்கும். சொன்னா வேற போட்டு கொடுத்துருப்பேன்ல, இப்படி போட்டு உடைச்சிட்டியே. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய. நான் காலையில சொல்லல, இவர்தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். அப்படியா? தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது. மாமா சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருக்கிறாரே. என் மாமா இவ்வளவு அழகா இருந்தா. அறிவில்லா முட்டாத்தனமா பேசாதப்பா. அர்ஜுன் நடிச்ச படத்துல இருந்து பாட்டு போட்டுட்டு இருக்கான். அவர் சுந்தரம் இங்க அள்ளி விடுற. வரலாறு தெரியா பேசாதடா. ஆமா பெரிய வரலாறு. எங்களுக்குனா ஒன்னும் தெரியாது, இவருனா மட்டும் எல்லாம் தெரியும். கரண்டை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனை போய் சுதந்திரத்துக்காண்டி போறான்னா அள்ளி விடுற. ரோட்டு பக்கம் போக முடியல. கரண்டை வேற அந்த ஆள் கண்டுபிடிச்சிருக்கானா? சுதந்திரம் வாங்கின மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். டேய் நம்ம ஊர்ல ஒரே மனுஷன் 2 வேலை பண்றது இல்லையா? அந்த ஆள் சின்ன வயசுல கரண்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த விவரம் அப்பாவுக்கு சரியா தெரியாது. ஆனா நடு வயசுல சுதந்திரம் வாங்கி கொடுத்தான், அது நல்லா தெரியும். கத்துக்க. புத்தகத்துல உள்ளதை படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு தெரியப்பா. விடுங்க மருமா, என்ன முளைச்சு 3 நாளா வரல. பண்ட காலத்துக்கு அதையெல்லாம் சொன்னா அவனுக்கு என்ன புரிய போகுது? விடுங்க. உனக்கு திருத்தவே முடியாது. என்னடா உங்க அம்மாலும் நீ ஒரே மாதிரி பேசுறீங்க. ஏய் என்னடா இது? எப்படியும் உங்க அப்பா முட்டி தான் போட சொல்ல போறாரு. அதுக்கு தான் ஐயாவோட முன்னேற்பாடு. எப்படி கேவலமா இருக்கு.
என்னண்ணே டியூட்டியை மாத்திட்டாங்க போல. இப்ப தெரியும் யாருக்கு டூட்டி மாறுச்சுன்னு. யோ சின்ன என்ன நீ கையில புடிச்சிட்டு இருக்க? குடு அவங்க கிட்ட பாத்ரூமை வாஷ் பண்ணி. நாங்களா? என்ன நாங்களா? ஏண்டா எவ்வளவு போராடி எத்தனை வருஷம் போராடி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை கொண்டாடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், வருஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புத்தி வரும். இத பார், இன்னைக்கு அவனுங்க ஒழுங்கா வாஷ் பண்ணலனா இந்த வாரம் பூரா வாஷ் பண்ணணும். இந்த வாரம் பூரா அவனுங்க ஒழுங்கா வாஷ் பண்ணலனா வருஷம் பூரா நீ வாஷ் பண்ணி. உத்தரவா இருக்கு. நக்கலு நையாண்டி கேலி கிண்டலு மாட்னியா மாட்னியா போடா. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போடா. பொதுமக்கள் கவனத்திற்கு காவல்துறையின் முக்கியமான அறிவிப்பு. உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை என்றால் காவல்துறை உதவி மையத்தை நாடவும். வக்கீலனை கூப்பிடுறானே. ஏங்க அந்த பையன் கூப்பிட்டுட்டே இருக்குது, உங்க பாட்டுல வந்துட்டே அது இருக்கீங்க. இளவெடுத்தவளை பேசாம இருடி, ஏதாச்சும் வம்புல மாட்டி விட்டுருவாங்க. யோ பியூனே, பையனுக்கியா வச்சுக்கோ. ஏண்டா டேய், நீயும் எங்க அப்பனும் சேர்ந்து என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க. இன்னைக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. இப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி வக்கீல் வீட்டு பக்கம் போகாம இருப்பான்? என்னடா வக்கீல் அண்ணனை விட்டு எங்கடா? அப்புறம் எல்லாம் வாங்கி ஃபுல்லா பண்ணிருக்கேன், பத்திரமா வீட்டில் ஒன்று எடுத்து கொடுத்துரு. அப்புறம் அன்னைக்கு நான் எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு என்ன எதுவும் தப்பா சொல்லக்கூடாது. இந்த இதை கொண்டு அன்னிட்டு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி வீட்டில் எடுத்து கொடுத்துரு. அன்னைக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறியா? அண்ணனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? இதை அப்படியே ஊதிக்கிட்டே போ. அண்ணே சின்ன நம்ம தின்ன விஷயம் போலீஸ் தெரிஞ்சு போச்சுனே. நான் எங்கடா திருடுனே? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. தயவு செஞ்சு நமிதா சர்பத்கள்ல இருந்து ஓடி போயிருங்க. நான் என்ன மைத்துக்கு ஓடணும்? அண்ணே போலீஸ்ல மட்டும் நிர்வாகம் பொறுப்பு இல்லனே. டேய் நிர்வாகம்னா செருப்பு கழட்டி அடிப்பேன். சர்பத்கள்ல பாக்கி இருந்தா நன்னாரி செருப்பது கேக்குதாடா? ஏய் நான் இங்க தானே உட்கார்ந்திருக்கேன். நான் இங்கே போறேன் இருப்பேன். ஐயா இவன் தான் ஐயா. என்னது பயல? திருட்டு கும்பல் தலைவன் தானடா நீ? எத்தனை பேரா வந்திருக்கீங்க? தட்டினால வழிக்கு வருவீங்க. வா தூ தரி கட்ட பயல. திருட்டு தொழிலையே கவலைப்படுத்துறியடா. வாயில பிளேட் வச்சிருக்கேன், துப்பனா செத்து போயிடுவா. தள்ளி உட்கார். பெரிய பிட் பாக்கெட்டா இருக்குமோ? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நோட்டடு சார். சரியான காமெடி பீஸா இருக்கான் சார். வெறும் பொம்மையா திருடி வச்சிருக்கான் சார். இது காமெடி போலீஸா இருந்துகிட்டு நம்மள சொல்லுதுவாரு. அனுப்பிடு அனுப்பிடு. யோ போயா. நல்லது போயாச்சு விட்டாங்களே. ஏய் இந்த மூட்டை எடுத்துட்டு போ. சரி சரி போடா பிட் பாக்கெட். அந்த புள்ள விட்டு தொப்பி பிய தூக்கிட்டு போயிராம. ஒரு அரசாங்க அதிகாரிய டவுசரோட உட்கார வச்சது இல்லாம கட்டுன பொண்டாட்டிய களவாடி பேன்னு சொல்ல வச்சுட்டீங்களடா பாவியலா. அப்படியானே? அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? யோசனையா நான் அப்பவே மைக்ல சொன்னல, தப்பிச்சு ஓடி போயிருக்கலாம்ல. மைக்ல என்னைய மாட்டி விட்டது இல்லாம என்ன பேச்ச பேசுற? இந்த வக்கீல் கோட்டுக்கு புரியோ இல்லையா? ஆனா கோட்டரா குடுக்குறடா. அடிச்சு விடு அடிச்சு விடு. இங்கதான் கிடைக்குதோ. இந்த அதை முடிச்சு விடு. இன்னொரு ஆப் இருக்கு தரேன். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ ஐயோ ஏயா அழுவுறப்ப? அந்த கொடுமையேடா கேக்குற? என் பொண்டாட்டிக்கு பாடி வாங்கி கொடுத்து ஏன் கையாலே கொடுக்க வச்சுட்டாங்களே. நான் தான் அப்பயே சொன்னேன்னு கேட்டியா? என்ன சொன்ன? இப்ப அந்த வக்கீல் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்க போயிருக்க? அண்ணிய பார்க்கதான். எந்த அண்ணிய? உன் பொண்டாட்டியதாயா. ஐயோ ஐயோ ஐயோ. இன்னும் நம்பலண்ண. இந்த போனை போட்டு தரேன் போரு. இந்த பேச அண்ணிக்கிட்ட. தொடர்லையா இருக்க? உங்களை கையும் காலமா பிடிக்கிறேன். உங்களை வெட்டி போட்டு செயலுக்கு போறேன். அவளே சொல்றா யாரோட எவ்வளவு பெரிய லக்பீஸ். அந்த வக்கீல் பேர் டாக்டர் கேக்குறேன்டா. மாமா மாமா நீ பாட்டுக்கு சொல்லி விட்ட ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஏதாவது பண்ணிக்க போறாரு மாமா. இந்த கருமத்தை குடிக்கிறதுக்கு பதில் பேசாம விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடலாம். நேரம் இப்பொழுது 8:45. என்ன நாட்டு நடப்பலாம்? என்ன இப்படி பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? பஸ் டிக்கெட் விலையும் ஏத்தி விட்டாரு. ஐயா ரயில் டிக்கெட் விலையும் ஏத்தி விட்டாரு. இப்போ ஏரோப்ளேன் டிக்கெட் விலையும் ஏத்தி விட்டாரு. நல்ல பாத்தியா? இப்படி எல்லாம் பண்ணா எப்படி போயிட்டு வர்றது? எப்படி வியாபாரம் பண்றது? கால கொடுமடா இது.
முதல்ல உன் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டிட்டியா? இன்னும் இல்லாமப்ல என் கையில காயந்தா உங்க போய் ஓட்டிட்டு வந்துடுறேன். போய் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு. ஆலத்தூர் போக வக்கில்ல, ஆனா ஆல் இண்டியா லெவலுக்கு பேசுற. என்ன அஞ்சல, நம்ம ஊருக்குள்ள எதுவும் ஜாதி இல்லையா? அமைதியா இந்த ஊராவடி இருக்கு, அந்த கனிப்புள்ள இருக்கு பாரு. அப்ப அந்த வாத்தியார் மையனோட ஊரெல்லாம் சுத்துறாடி. அப்படியா நடக்குது? ஐயோ வந்துட்டானே. இன்னைக்கு இருந்தாலும் என் கையில மாட்டுவடி. இந்த +2 A செக்ஷன்ல இந்திரன் முருகேசன் 2 பேர் ரொம்ப நாளா வரலையே. அவங்க வெட்டி பசங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களோ தெரியலையா. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலையா? ஐயா, நான் போய் அவங்கள எங்கேயா தேடுறது? உன் பிள்ளைங்க காணாம போச்சுன்னா விட்டுருவியா? அது எப்படியா விட முடியும்? இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என் பிள்ளைங்க மாதிரி தான். அவங்க வீட்டுக்கு போய் என்ன ஆச்சுன்னு பார்த்து கூட்டிட்டு வா. சரியா. இவங்கள தேடி தேடியே சைக்கிளுக்கு மாசத்துக்கு 3 டயர் மாற்ற வேண்டியதா இருக்கே. பர்வதம் கடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது குடும்பம் பிள்ளை கேக்குறாங்கல்ல, கொண்டாந்து கொடுடி. சத்தம் போட்டு பேசாத. நான் தான் உன்னை தூண்டி விட்டோன்னு சொல்ல போறேன். ஆமா, தூண்டி விட்டா நோண்டி விட்டது எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க அப்பா ஒண்ணு முட்டை விடாத கோழி குஞ்சை பத்த வைக்கல. 2 குஞ்சு பொரிச்சவதான் என்ன நாய்க்கு வச்சுட்டு போறேன். ஒண்ணுதான் பரவாயில்ல, கொட்டி 2 ஒண்ணா சொன்னேன்ல. உழைச்சு கொட்டுற மனுஷனை கரிச்சு கொட்டுறா பாவி மாவா. நீங்க சாப்பிடுங்க மருமேன. அப்படியே உழைச்சு கிழிச்சு புட்டாலும் அதுவே ஒரு தண்டச்சோறு. இத நீ வேற சப்போர்ட். எல்லாம் என் தலையெழுத்து. ஏ கண்டியரே, உன் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னு எச்சமினே ஏறியர்னு ஏறாரியா? ஏனே என்னடா பீம் சார், இந்த நாய் கடிக்குமோ? ஏடா இப்பதான்டா 18 பேரை கடிச்சு முடிச்சிட்டு 19வது ஆளுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. நீ வந்து மாட்டிட்ட. யோ, நாயை கட்டி போடாம கதை சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நான் என்ன பண்றது? சத்தம் போட்டு பேசாதடா, சங்கு கடிச்சுடா. இப்ப நான் என்ன பண்றது? நைஸா சைக்கிளை போட்டுட்டு ஓடிரு. அப்படியே மூடிக்கிட்டு போடா. ஏய் கண்டியரே, கண்டியரே, எங்க அவன் பையன்? என்ன காதுக்கு மேல முச்சிட்டு நான் எப்படி என்னடா பேசுறீங்க? சொல்லி வை இவங்கிட்ட, நாளைக்கு மாத்தி மவனுக்கு பெயில் கிடைச்சோன்னே கூட்டு வந்து விடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, கொல்லி வைக்க புல்ல இருக்காது. என்ன சுத்தி என்ன நடக்குது? ஏண்டி, நான் பாட்டுக்கு அப்புறாணியை படுத்து கிடந்தேன். தூங்குறவனை எழுப்பிட்டு புல்லு வைக்க ஆள் இருக்காது, கொள்ளு வைக்க ஆள் இருக்காது சொல்லிட்டு போறேன். நான் என்ன குதிரையா? கொல்லி வைக்க புள்ள இருக்கான்னு சொல்லிட்டு போறேன். கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள இருக்கான்னு சொல்லிட்டு போறானா? அவன் அப்படியே சொன்னா? அப்படிதான் சொல்லிட்டு போறேன். நீ அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் ஓடி போய் கதவை சாத்திருப்பேன்ல. உப்பு கட்ட மனுஷன். வாங்கடா, குடியார பேல்ட்ட போய் பேசிக்கிட்டு. என்னடா இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வழி இல்லாம பண்ணி போயிட்டான்.